ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுப்ரணா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் இறைவனோட அருளாலும் குருவுடைய அருளாலும் என்றைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிற விலாக் தான். வாங்க நம்ம ஃபேமிலியோட ஊருக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். அவங்க பாப்பாவும் நானும் போயிட்டுருக்கோம். அப்பாவும் பையனும் முன்னாடி போயிட்டாங்க. ஊருக்கு போனோடனே ஒரு இளநீ போட்டு தர சொல்லி இளநீ குடித்தோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாரு. தம்பி சும்மா பிடிச்சிட்ருக்கான். இந்தாம்மா நான் வெட்டுற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி எடுத்து கொடுத்தான் எனக்கு. நானும் குடித்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க இளநீ. போனோடனே அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இளநீ குடித்தோம். அப்புறம் அது இளநீ குடிச்சு திரும்பி பார்த்து இந்த பூனைக்குட்டியும் அதுவும் அவங்க அம்மாவும் வந்தாங்க இங்கே குட்டியாக இருக்கும் பொழுது. இப்போ பார்த்திங்கன்னா அதோட அம்மா போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூனைக்குட்டி மட்டும் இருக்குது. இது பார்த்து சாப்பாடு போட சொல்லி கத்துச்சு. சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட்டு அப்படியே அழகாக படுத்துட்டு இருந்துச்சு. சரி தொட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போனால் ஓடுதுங்க. தொட்டுறக்கே வரமாட்டேங்குது. ஆனால் அழகாக இருக்குது பூனைக்குட்டி. இது கன்சீவாக இருக்குது. வயிறு பெருசாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே வரல, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி போட்டோம், அப்புறமா பார்த்துக்கலாம், ஆளுங்காமல் தூங்கும்போது தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு இது பண்ணேன்னு பார்த்தா இங்கே உடனே நம்ம புஜ்ஜி குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு. புஜ்ஜினா யாருங்க? நாய்க்குட்டி கத்துறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எப்போவுமே நாங்கள் வந்ததுமே கத்துறக்க ஆரம்பிச்சிருவான். வாங்க 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 விளையாடுறதுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே எங்கள் மாமியார்கிட்ட போனேன். டீ வச்சு கொடுத்தோம். எல்லோரும் குடித்தாங்க. குடிச்சிட்டு இதை சாப்பாடு செய்யணுங்களான்னு கேட்டால் சாப்பாடு செஞ்சிட்டம்மா, நாய்க்கு மட்டும் சாப்பாடு போட்டு வந்துடுமா அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு கொண்டு வந்து நாய்க்கு போட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா பார்த்தோன்னே கூப்பிட்டான். பாப்பா முறுக்கு பிஸ்கட்லாம் கொண்டு வந்து போட்டுச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு போட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தோன்னே மாடு கத்துறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி உனக்கு எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் தட்டை எடுத்து தரேன், கொண்டு போய் மாட்டுக்கு போடுமா அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டாங்க. இதில் மகந்துக்குட்டி வேறு நானும் சேர்ந்து தட்டை இருக்கிறேம்மா, நான் தட்டை எடுத்துருக்கேன் பாருமான்னு. சரிடா அப்படின்னா பார்த்து பண்ணணும் தங்கம், கையில் கீது அறுத்துற போகுது. ஏன்னா இவனுக்கு ஃபஸ்ட்டே ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோளத்தட்டு பிடிச்சி சிறுசாக இருக்கும் பொழுது தட்டை இழுத்து விளையாடும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தட்டு கையை அறுத்துருச்சுங்க. அறுத்து ஃபுல்லு ரத்தம், கை ஃபுல்லு ரத்தம் ஆயிடுச்சு. அந்த பயத்துலேயே நான் அவனை தொடாதரான்னு சொல்லுவேன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் இல்லை, நம்மளும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. எங்கள் மாமனார் தண்ணி கட்டுறக்கு போனால் அவனும் மம்முடி தூக்கிட்டு தண்ணி கட்டுறக்கு போயிடுவான். எல்லா வேலையுமே செய்யணும்னு நினைப்பான். மாடு அவுக்குறாங்கன்னா நான் அவுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாடு அவுத்து மேய்க்கிற பிடிச்சி கட்டுவான். எல்லாமே பண்ணுவான். முதல்லாம் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா 20 25 உருப்படி இருக்கும். நாங்கள் வந்தோன்னா அதெல்லாம் பார்த்துக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் விற்றுட்டாங்க. அதெல்லாம் பார்க்க முடியறதில்லன்னு சொல்லிட்டு மாமனாருக்கு மாமியாருக்கு வயசாகுதா, அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. மாடு மட்டும் இருக்குது. மாட்டுக்கு சரின்னு சொல்லி தீன் மட்டும் இது பண்ணி தீன் போட்டிருக்காங்க. பெருசாக வேறு எதுவும் பண்ணுறதில்ல. தீன் மட்டும் விளைய வச்சு அதை மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கொண்டு போய் போனால் சும்மா கத்திக்கிட்டே இருக்குதுங்க. பக்கத்தில் வந்தாவே போதும் கத்துறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கத்துதுன்னு பார்த்து நாய்க்குட்டி சேர்ந்து கூப்பிடுது விளையாடுறதுக்கு. அப்புறம் பாப்பா நாய்க்குட்டிகிட்டு போயிட்டா. அப்போ நான் மாட்டுக்கு தீன் போட்டேன். இவங்க அப்பா தீனை இருக்கிறான்னு சொல்லிட்டு தம்பியும் நானும் தீனை இருக்கிறேன் பாருங்கம்மான்னு சொல்லிட்டு வேண்டாண்டான்னா சரி நம்ம நான் 2வது அறுத்து தருவேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் நான் 2 அறுத்து எவ்வளோ அறுத்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு அறுத்து வச்சுட்டு அம்மா நான் அறுத்ததுனா சரிடா தங்கம் மாட்டுக்கு எடுத்து போட்டுறேன்னு சொல்லி மாட்டுக்கு எடுத்து போட்டேன். போட்டு இந்த சைடு அம்மா கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு. சரி அப்பாவுக்கு கூப்பிட்டு கொய்யாப்பழம் பொரிச்சு தர சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்தார். அவர் கொய்யாப்பழம் பறிச்சார். 2 கொய்யாப்பழம் 3 கொய்யாப்பழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 கொய்யாப்பழம் இருந்துச்சு. எல்லாம் கீழே தொப்புன்னு விழுகுது பாருங்களேன். ஓடிப்பி தூக்குறான். அம்மா இங்கே பாரு கொய்யாப்பழம்னு சொல்லிட்டு அப்புறம் 4-5 கொய்யாப்பழம் இருந்துச்சு. எல்லாம் எடுத்து அழகாக வச்சு காட்டினான். நல்லா இருக்குது சாமி, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. சரி தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யா பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும். இது முதல்ல அந்த இடத்துல வீடு இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் பெரிய மரமாக இருந்துச்சு. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்னால வீடு இதாகிருச்சு. அந்த வீடு தானப்போ அந்த மரமும் கருகிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வேரில் ஒரு சின்ன செடியில் அது இவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. அவ்வளோ கொய்யாப்பழம் வருதுங்க. நாங்கள் ஊரில் நிறைய கொய்யாப்பழம் பிடிக்குமா, எல்லாம் பறிச்சிட்டு இங்கே இந்த வீதிக்கே நாங்கள் கொடுப்போம். பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே, குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொய்யாப்பழம்னா யாருக்கு பிடிக்காமல் இருக்க சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே கொய்யாப்பழம் சப்ளை தான். எங்கள் தோட்டத்தில் எது அதிகமாக வருதோ வந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் எல்லாம் சப்ளை பண்ணிடுவோம். அங்கே இருக்க காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா
வாழைப்பழம் வந்தாலும் சப்ளை பண்ணிடுவோம், கொய்யாப்பழம் வந்தாலும் சப்ளை பண்ணிடுவோம். எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆளுக்கு 4 நாள் வச்சுக்கோங்க, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம். நான் அங்கே இது பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் எங்கள் மாமியார் சரி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லி ராய் வடையும் போண்டாவுக்கும் ரெடி பண்ணாங்க. இந்த ராய் வடையோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ராய் வடை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு பட்டையை கிளப்பிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வேறு இந்த டைம் பார்த்து முடிஞ்சிருச்சு. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆட்டோவில் தான் வருமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். வரப்போ தான் கொண்டு வந்து போடுவாங்க. புக் பண்ணியாச்சு, ஆனால் கேஸ் வரல, லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி விறகடுப்புலேயே செஞ்சிடலான்னு சொல்லி விறகடுப்புலேயே செஞ்சுட்டாங்க எங்கள் அத்தை. அது வந்து பார்த்திங்கன்னா போண்டாக்கு பஜ்ஜிக்கு எல்லாமே அந்த தண்ணிக்கு செஞ்சது எல்லாமே நாங்கள் இதில் செஞ்சோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், காய் எல்லாமே வந்து நாங்கள் விறகடுப்பில் செஞ்சோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டே பட்டையை கிளப்பிச்சு. எங்கள் வீட்டுக்கார் உனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துறேன் விறகடுப்பு, நீ இதே மாதிரி சமை அப்படின்னாரு. நான் ஐயோ விறகடுப்பு எனக்கு பற்ற வைக்க தெரியாதுங்களே அப்படின்னேன். எங்கள் வீட்டுக்கார் சிரிச்சார். நல்லா இருக்குங்க, இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. விறகடுப்பில் செய்கிறது தான் ஹெல்த்தி. நமக்கு இங்கெல்லாம் கிடைக்கிறதில்ல, நம்ம கேஸில் சமைக்கிறோம். இந்த மாதிரி அவுட்ரு எங்கேயாவது ஊருக்கு இது போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியில் மறுபடியும் சாப்பிட்டு எல்லாம் வெளில போனோம். வெளில போன நேரத்தில் இந்த பூனைக்குட்டி திருப்பி வந்துச்சு. வந்து அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தோமா. அப்புறம் அப்படியே டைம் ஆயிடுச்சு, மறுபடியும் நைட்டுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.